ஏய் ஹாய் ரித்தினியா. இல்ல டீ கடையில ஆளே காணோம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாதிரி கடுப்பா இருந்துச்சு. நான் வந்துட்டு வேடனோட சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். வேடன் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே அவர்தான்டா வராரு ஃபீட் ஃபுல்லா. யார் அவரு? ஆக்சுவலி சென்சேஷனல் ட்ரெண்டிங்கே அவர் தான். அவரை பத்தி சொல்லணும்னா அவங்க அம்மா வந்து ஒரு இலங்கை தமிழர், அவங்க அப்பா வந்து ஒரு தலித் மலையாளி. இவங்களுக்கு ரெண்டாவதா பிறந்தவர் தான் இவர். இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா கிரண்தாஸ் முரளி. அப்ப வேடன்ன்றது? வேடனுங்கிறது இவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சின்ன வயசுல மீன் பிடிக்க போவாராம். மீன் பிடிக்க போகும்போது கரெக்டாக குறி வச்சு மீனை பிடிப்பாராம். அதனால இவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேடன்னு கூப்பிடுவாங்க. அதே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால இவர் வேடனுங்கிறதே பேரா மாத்திக்கிட்டாராமா. சூப்பர்ல. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டுடியோல வந்து ஆஃபீஸ் பாயா வேலை பார்த்துருக்காரு. அங்கே வேலை பார்க்குறப்ப தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு மியூசிக்கில் இவருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது. அந்த நாலேஜ் அங்கே கெயின் பண்ணிட்டு 2020 வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் விட்டா இருப்பாரு. இதெல்லாம் கேட்டா வேற லெவல்ல இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ்ல அந்தர தந்திர மந்திரம் ஒண்ணு அறி இல்லடா. இந்த பாட்டு தியேட்டர்ல செம்ம வைபுடா. ஆக்சுவலி அந்த பாட்டு பாடினதும் நம்மளோட வேடன் தான். ராப்பருங்கற சினிமால வேற பாட்டு பாடி இருக்காருன்ற அதனால தான் கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்காரு அவரு. அதனால எல்லாம் ட்ரெண்டிங்ல இல்ல, அவர் பாடின பாடல் வரிகள் ஒவ்வொன்றும் வந்து விடுதலைக்கானது. குறிப்பா தலித் மக்களுக்கான விடுதலைகளுக்காகவும் பிராமணத்துக்கு எதிராகவும் பேசியிருக்காரு. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா இங்க தமிழ்நாட்டுல எப்படி அறிவண்ணை வந்து அவர் பாட்டு மூலமா வந்து நமக்கு விடுதலை கோர்றாரோ அந்த மாதிரி கேரளால அவர் பாட்டு பாடிட்டு இருக்காரு. இந்தியாக்குள்ள இருக்க முக்கியமான கம்யூனிஸ்ட் மாநிலம் கேரளா தானே. அங்கேயுமா ஜாதி மதம் எல்லாம் பாக்குறாங்க. தமிழ்நாட்டுல கூட தான் சாதி மதம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் சும்மா சொல்றதான். சாதிலாம் இல்லாம இருந்தா நல்லா தான் இருக்கும். அதுக்கும் சேர்த்துதான் வேடன் ப்ரோ இப்ப பாட்டு பாடிட்டு இருக்காரு. இப்படிலாம் பாடி இருந்தா விட மாட்டாங்களே நம்ம நாட்டுல. அவரை ஒரு வழி பண்ணிருப்பாங்களே. அது என்னமோ உண்மைதான். இவர் பாட்டு மட்டுமா பாடுறாரு, பாட்டுல அம்பேத்கரிசம் பேசுறாரு, தலித்திசம் பேசுறாரு. அதை தாண்டி இவர் கான்செப்ட்னு வச்சாலே 20,000 யங்ஸ்டர்ஸ் வந்து இவர் பாட்டு கேட்க வராங்க. இது எப்படி அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும்? அது பொறுக்காம தான் என்ன கேஸ் போறதுனே தெரியாம ஸ்டேஜ்ல சட்டை இல்லாம பாடுறாரு. அதனால சமுதாயம் சீர்கேடு ஆகுதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல. அதெல்லாம் தாண்டி இவர் பாட்டுல வந்து இவர் தான் பேசி பேசி சாதியை வளர்க்கிறாரு, சாதிய தீவிரவாதி அப்படிங்கிறாங்க. அவர் சாதிய தீவிரவாதி எல்லாம் கிடையாது, சாதிக்கு எதிரான தீவிரவாதி. കേട്ടിരുന്നോ? ഇഷ്ടപ്പെട്ടിരുന്നോ? വരികളൊക്കെ എങ്ങനെയുണ്ട്? ഇനിയും നല്ല പാട്ടുകൾ വരും, കാത്തിരിക്കുക.